ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பேரை கேட்டாவே வித்தியாசமாக இருக்குல்ல. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, அதே அளவு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அதே ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசாலாவை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். செய்யறதுக்கு முன்னாடி தான் நான் அரிசியை வாஷ் பண்ணி ஊற வைப்பேன். அரிசியெல்லாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நான் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சிடுறேன். 4 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, 2 லவங்கம், பட்டை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வெங்காயம் வதங்கணும். இப்போது நான் ஆல்ரெடி கொஞ்சோண்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டுடுறேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினதும் இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலரிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதுனால காரத்தை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இன்னும் அரை கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிடுறேன். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அது நல்லா கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ அந்த தட்டை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. எண்ணெய் மேலே மிதக்குது பார்த்திங்களா? அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் ரைஸ் நல்லா வரும் வரன்னு. நான் ஆல்ரெடி 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்பயும் அதே 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா 2 கிளாஸ் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி கிளறி விட்ருங்க. உடையாமல் கலரணும். இப்போது லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் போதும். புழிஞ்சு விட்டுட்டு ஒரு வாட்டி கிளறிட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். போதுங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணுங்க. சூப்பராக வந்திருக்குங்க.
இந்த பிரியாணியோட மட்டன் கிரேவியும் ஸ்பைசி எக் ஆம்லேட்டும் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.